வெல்கம் டு அன்னம் சமையலறை. ரம்ஜான் முன்னிட்டு நம்ம வந்து சிக்கன் பிரியாணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா அலம்பிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அது நல்லா ஊறட்டும். ஒரு மணி நேரம் ஊறினா நம்ம பிரியாணி செய்யும்போது அந்த அரிசி நீட்டாக இருக்கும். இந்த பிரியாணி ரைஸில் வந்து நான் 6 லெமன் வந்து பிழிஞ்சிருக்கேன். 2 பிஞ்சு சால்ட் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வந்து கொத்தமல்லி புதினா வந்து அது கொஞ்சம் ஒரு 1/4 கையை போட்டிருக்கேன். நான் நல்லா வாசனையாகிறதுக்காக போட்டிருக்கேன். இந்த பவுலில் வந்து 1/2 கிலோ சிக்கனு, 1/4 கப்பு தயிர், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஷாஜீரா, ஸ்டார் அனஸ், ஒரு ட்ரை ஏலக்காய், 2 வந்து ஆர்டினரி ஏலக்காய், ஒரு கையளவு புதினா வந்து அதில் போட்டுடுங்க. ஒரு தட்டு போட்டு மேலே மூடிடுங்க. அது அப்படியே நல்லா வதங்கிடும். அது பிறகு நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸ்டாக கட் பண்ணி போட்டு நல்லா வதங்கணும். அது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வரணும். 2 பச்சை மிளகா, 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் தட்டு போட்டு மூடிடுங்க. அதெல்லாம் தக்காளியெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் விடுங்க. பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் அது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 கை போட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனு, அதை வந்து இந்த மசாலாவில் போட்டு நம்ம அதை கலந்து விட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் மசாலாவில் இருக்கும் இல்லையா, அந்த ஏனத்தில் இருக்கும், அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மசாலாவை கழுவி அதில் அந்த பிரியாணி இது பாத்திரத்துலேயே ஊற்றிடுங்க. 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா வச்சுடுங்க. அது 5 நிமிஷத்துலேயே நல்லா 1/4 வெந்துடும். பாருங்கள், 1/4 வெந்துருச்சு. 2 கப்பு அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசி போட்டிருக்கேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பலாம் கலக்க வேண்டாம், லைட்டாக கலந்தால் போதும். அது மாதிரி தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் அந்த நல்லா கொதித்த பிறகு அரிசியும் தண்ணியை வந்து ஒரே லெவல் வரும். அந்த ஒரே லெவல் வரும்போது நீங்கள் தம் போட்டுடுங்க. நான் வந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலா தான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ஹோம்மேட் இல்லைன்னா நீங்கள் கடையில் என்ன பிரியாணி மசாலா விற்குதோ அது வாங்கி நீங்கள் போட்டுக்கோங்க. அதில் பாருங்கள், அரிசியும் தண்ணியும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டைமில் வரும்போது தான் நீங்கள் வந்து தம் போடணும். தம் போகிறதுக்கு முன்னாடி நான் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். புதினா கொத்தமல்லி போட்டிருக்கேன். பாலில் வந்து குங்குமப்பூ போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து அதில் போட்டுடுறேன். பிறகு 1 டீஸ்பூன் நெய் போட்டு நான் அப்படியே தட்டு போட்டு நம்ம டம் போட வேண்டியது தான். 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போது நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்கேன்னு நம்ம திறந்து பார்க்கலாம் வாங்க. சூப்பராக வந்திருக்கு. ரம்ஜானுக்கு பிரியாணி எம்மியாக எல்லோரும் சாப்பிட்டு கொண்டாடுங்க. 1 ஹவர் அரிசி ஊற வச்சுருக்கனால பாருங்கள், அந்த அரிசி எவ்வளோ நீட்டாக பெருசாக தெரியுது. அதோடைய ஸ்மெல்லு, அந்த புதினா ஸ்மெல்லு, அந்த குங்குமப்பூ எல்லாமே நல்லா ஒரு வாசனையாக மணமாக இருக்குது. அப்படியே சாப்பிடணும் போல் தோணுது. ரம்ஜானுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஹோம்மேட் பிரியாணி மசாலா உங்களுக்கு தெரியலன்னா நான் வர வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ஆனியன் பச்சடி வந்து நம்ம எதுக்கு பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்றோன்னா சீக்கிரமாக டைஜஷன் ஆகிடும். ஆனியன் பச்சடி பிடிக்காதவங்க வெறும் தயிரில் சர்க்கரை போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். சீக்கிரமாக உங்களுக்கு டைஜஷன் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.